அன்னைக்கு நேரத்துல கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பூலோக வாழ்க்கையை லாபகரமான ஒரு வாழ்க்கை என்று சொல்றதை காட்டிலும் என்ன சொல்லிட்டாங்க, இந்த பூலோக வாழ்க்கையே வனாந்திரம் பிரதர், வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், வனாந்திரம் மாதிரி தான்ப்பா இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்களை சொல்ல சொல்ல விசுவாசிகளுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா தோல்வியின் பாதையில தான் கொண்டு போயிருக்குது. ஏன் வனாந்திரம்னு சொன்னா கூட பரவாயில்ல, பைபிள்ல சொல்லப்பட்ட வனாந்திரம் சொல்றது கிடையாது. பைபிள் ஆண்டு வனாந்திர மார்க்கமா அவங்க நடத்தினார். ஆனா ஒண்ணுமில்லாத வாழ்க்கை வாழலையே. இந்த பூமியிலேயே ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கை தான் வனாந்திரத்துல வாழ்ந்தாங்க. வெயிலின் கொடுமை, அந்த நேரத்தில் கர்த்தர் நல்ல ஏசி அனுப்புனார். இரவின் பனி, நல்ல அழகான ஒரு ஹீட்டரை கர்த்தர் அனுப்புனார். வேலைக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி. சொல்றாங்களா வாழ்க்கைக்கு என்ன வேணும் பிரதர், எல்லாம் இது இருக்குல்ல, இது போதாதா அப்படின்ற ஒரு வாழ்வு. அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் வனாந்திரத்தில் கொடுத்தார். இவங்க பாடுற வனாந்திரம் வேற, பைபிள் போதிக்கிற வனாந்திரம் என்பது வேறு. அன்னைக்கு நேரத்தில் மக்கள் வனாந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், பூலோக வாழ்க்கையே வனாந்திரம் தான் அப்படி சொல்றதுனால அநேக விசுவாசிகள் லாபகரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சொல்ல போன ஒரு நஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் விசுவாசிங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.